ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாத ராசி பலன்கள் 2026 மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ராசியில் குரு இருக்கார். உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 3ஆம் இடத்துல கேது இருக்கார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் புதன் மற்றும் ராகு, சூரியன், சுக்கிரன், செவ்வாய் 9ஆம் இடத்துல கும்பராசியில் இருக்காங்க. 10ஆம் இடத்துல சனி இருக்கார். இதுதான் மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். மார்ச் மாதம் வந்து பாருங்க 2ஆம் தேதி சுக்கிரன் உச்சமடைவார். அதாவது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல போய் மீன ராசியில் போய் சுக்கிரன் உச்சமடைஞ்சிருவார். அதேமாதிரி 26ஆம் தேதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட பயிற்சி நடக்கும். சூரியனும் 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். இதெல்லாமே ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு. பொதுவாக மிதுன ராசி வந்து பாருங்கள், நல்ல ஒரு வேகமாக இருப்பீங்க. ஒரு இளமையான தோற்றம் உங்களுக்கு இருக்கும். புத்திசாலியாக அறிவாளியாக இருப்பாங்க. நல்ல ஒரு நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் உங்களுக்கு. உங்கள் ராசிநாதன் புதன், நட்புக்குண்டான கிரகம் புதன் எங்கே இருக்கார்? இந்த மாதம் பாகிஸ்தானத்தில் போய் 9ஆம் இடத்துல இருக்கார். குரு பார்வை இருக்குங்க, ரொம்ப முக்கியம். அதான் சரிங்களா. அவர் ராகுவோட சேர்ந்துருந்தா கூட குரு பார்வை புதனுக்கு இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த மாதம் நிறைய ஒரு நட்புகள் கிடைக்கும். உங்களுக்கு புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். ஒரு சில பேர்த்தோட உதவி கிடைக்கும்னு சொல்லிடலாம். ஏன்னா பாகிஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கார். இப்போ அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு யோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்குங்க. ஏன்னா ஹெல்த் பிரச்சனை நிறைய பேர்த்துக்கு இருந்தது. உடல் ஆரோக்கியம் சரியில்லாமல் மன கஷ்டத்தோட பண கஷ்டத்தில் இருந்தீங்க. எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார், வாழ்க்கையில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எல்லாம் தோல்வியை தான் சந்திச்சுட்டு இருக்கோம், எந்த விஷயங்களுக்கு நல்லது நடக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்க மிதுன ராசிக்காரங்க தான் அதிகம். ஆனால் இந்த மாதம் பாருங்கள், உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். சில விஷயங்கள் டக்குன்னு நடக்கும். தள்ளி போனது, தடங்களாக இருந்த விஷயங்கள்லாம் இந்த மாதம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ராசிநாதன் மேலே குருவோட பார்வை விழுகிறதுனால அவர்களுக்கு 9ஆம் இடத்துல தான் இருக்கார். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். கவலைப்படாதீங்க, தொட்டதெல்லாம் தொடங்க இந்த மாதம். சரிங்களா. உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்காமல் இருந்ததோ, தடங்களாக இருந்ததோ, விட்டு வச்ச சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டியிருப்பீங்க, அதை பாதியில் நின்று இருந்திருக்கும். ஏதோ ஒன்று தடங்களாக இருந்திருக்கும், பாதியில் நின்று இருந்திருக்கும். அதெல்லாமே முழுமையடையக்கூடிய ஒரு தடங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா. இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம். பொதுவாக அதாவது கோச்சாரத்தை வச்சு நம்ம பார்க்குறோம். சரிங்களா. அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்துக்கு கண்டிப்பாக பலன் மாறும். ஜென்ரலாக கோச்சார பலன் போது இப்போ ராசிநாதன் வந்து நல்லா இருக்கார், கவலையப்பட வேண்டாம். அவர் ராகோடு இருந்தால் கூட குரு பார்வை பாகிஸ்தானத்து மேலே 9ஆம் இடத்து மேலே விழுகிறதுனால ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. அதே மாதிரி பாருங்க, ராசியிலே குரு இருக்காருங்க. 7ஆம் அதிபதி குரு உங்கள் ராசியில் இருக்கார். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி யார்? திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய கிரகமே குரு தான். அவர் உங்கள் ஜென்ம ராசியிலே இருக்கார். இந்த மாதம் நிறைய மிதன ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் தடங்களாக இருந்தது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னென்னாலும் தடங்களாக இருந்ததோ அதெல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க இந்த மாதம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். நல்ல வரன் தேடி வரும். இது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் கேது இருக்காருங்க. அந்த முயற்சிக்குண்டான கிரகம் சூரியனும் ஒரு நல்ல ஒரு இடத்துல குரு பார்வையில் இருக்காரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு போயிடுவார், உச்ச சுக்கிரனோட சேர்ந்துருவார். இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தாங்க. ஒரு சில பேர்லாம் கவர்மெண்ட் ஜாபுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நமக்கெல்லாம் வாழ்க்கையில் அரசாங்க வேலை கிடைக்குமா, நம்மளுக்கெல்லாம் கிடைக்குமான ஒரு ஏக்கத்தில் இருந்தவங்க இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. சரிங்களா. ஒரு சில பேர் கவர்மெண்ட் ஜாபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. பயன்படுத்திக்கிங்க. இது ஒரு நல்ல ஒரு காலம்தான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்கள், 5ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சத்தில் இருக்கார். அது ஒரு சிறப்பான அமைப்பு. ஏன்னா 5ஆம் இடங்கிறத பூர்வீக ஸ்தானம், புத்திரஸ்தானம் சொல்லுவாங்க. குழந்தைக்குண்டான அமைப்பே 5ஆம் இடம் தான். இந்த மாதம் சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறதுனால, உச்சம் பெறறதுனால ஒரு சில பேர்த்துக்கு திருமணமாகி குழந்தை லேட்டாக போனவங்களுக்கு, தள்ளி போனவங்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியமே இல்லைங்க சார், பரிகாரம் பண்ணிட்டோம், நிறைய பார்த்துட்டோம், எல்லா கோயிலுக்கு போய்ட்டு என்னென்னமோ பரிகாரம் பண்ணணும், என்னென்னமோ பூஜை பண்ணணும், அது இதுன்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த மாதம் பயன்படுத்திக்கிங்க. நல்ல ஒரு சிறப்பான மாதம் தாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா திருமணமாகாமல் இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். முயற்சி பண்ணிங்கன்னா திருமண வாய்ப்பு உங்கள் கைக்கூடி வரும். நல்ல வரன்னு தெரிய வந்துடும். திருமணம் ஆனவங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
செவ்வாய் உங்கள் ராசிக்கு வந்து செவ்வாய் 11ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதி வருவார். அவர் 9ஆம் இடத்துல சேஃப்டியான ஒரு அமைப்பில் குரு பார்வையில் தான் இருக்கார். ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. ஆனால் வேலைன்னு சொல்லி ஒரு சில பேர் ஓடிக்கிட்டே இருக்காங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடையாது. கரெக்டாக வேலைக்கு போகிறீங்க, ஆனால் சம்பளம் சரியான சம்பளம் கிடைக்கிறதில்ல. உங்களை விட வந்து பார்த்திங்கன்னா அறிவு கம்மியாக இருக்கவங்க, தகுதி கம்மியாக இருக்கவங்களாம் சம்பளம் வாங்குறாங்க, செட்டில் ஆகுறாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த மாதம் ஒரு சில பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான், சரிங்களா? அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, அதில் மாற்றமே இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி 10ல் இருக்காருங்க. ஒரு ராசிக்கு 8ஆம் அதிபதி, பாக்கிய அதிபதி, 9ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்காரு. தர்ம கர்மாதிபதி யோகமாக செயல்படும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். 10ல் சனி இருந்துட்டாலே தொழில் மந்தமாக போயிட்டு இருந்திருக்கும். வேணா உங்களுக்கு உச்ச சுக்கிரன் எல்லாரும் அங்கே போயிட்டாருங்க சனியோட. இப்போ தொழில் மந்தமாக போயிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் அப்படி பிக்கப் ஆக ஆரம்பிக்கும். பணமே இல்லை, காசே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். இது பயன்படுத்திக்கிங்க. ஒரு சிறப்பான ஒரு மாதம் தான். 10ல் சுக்கிரன் இருக்காருங்க. கலைத்துறையில் இருக்கவங்க, சினி ஃபீல்டில் இருக்கவங்க, அது மீடியாவில் இருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த ஃபீல்டில் ஜொலிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். அந்த இதில் வருமானம் வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி கண்டிப்பாக இந்த மாதம் கிடச்சிரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூக்கமே இல்லைங்க சார், எங்களுக்கு சுத்தமாக நிம்மதியே கிடையாது, வாழ்க்கை வெறுத்துருச்சு, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் நிம்மதி கிடைக்குங்க இந்த மாதம், சரிங்களா? மனசில் நிம்மதி கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் நடக்காமல் இருந்த சில விஷயங்கள், கெட்ட விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா தெளிவாக இருந்ததுன்னா, நல்ல தசாபுத்தி போயிட்டு இருந்துச்சுன்னா, கிரகங்கள்லாம் நல்ல அமைப்பில் இருந்து இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தியெல்லாம் நல்லா இருந்ததுன்னா, நிச்சயமாக அந்த மாதம் நீங்கள் கொடுத்து வச்சவங்களாக தான் இருப்பீங்க. பெரிய பாதிப்பு உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு வராது, சரிங்களா? அதிர்ஷ்டசாலியாக தான் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க, அதில் மாற்றமே கிடையாது. மற்றபடி உங்களுக்கு வேலை விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக தாங்க இருக்குது. வேலையெல்லாம் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க சொந்த தொழில் பண்ணுறது, அதில் சக்ஸஸ் பார்க்குறது, அதில் வெற்றி பார்க்குறது, இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும், சரிங்களா? ஏன்னா குரு வந்து ராசியில் இருக்காருங்க. அவர் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, புத்திரபாக்கியம் கிடைக்கும். 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதிர்ஷ்டம். என்ன அதிர்ஷ்டம்? வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, திருமணம் நடக்கிறது, புத்திரபாக்கியம் கிடைக்கிறது, ஒரு வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, அதேமாதிரி இது பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ஒரு லாங் ட்ராவல் போகிறது, ட்ராவல் மூலமாக சக்ஸஸ் பார்க்குறது, இது எல்லாமே அதிர்ஷ்டம் தான். அப்போ பாகிஸ்தானத்தால் குரு பார்க்குறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு யோகமான ஒரு தரமான ஒரு மாதம் தான் இந்த மாதம். ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே தெளிவாக இருப்பீங்க, தெளிவாக பேசுவீங்க, நல்ல புத்திசாலி, அறிவாளியாக, நல்ல ஒரு திறமைசாலியாக இருப்பாங்க. இந்த மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தகுதியான, உங்களுக்கு என்னென்ன நடக்காமல் வச்சு அதெல்லாமே நடக்கும். தகுதிக்கு மீறி ஒரு சில பேரில் ஆசைப்படுவாங்க, சரிங்களா? ஆனால் இந்த மாதம் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள், சுப விஷயங்கள், சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாகவே இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அமையும், சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க. சில விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் பாசிட்டிவாக உங்களுக்கு நடக்கும், சரிங்களா? ராசியில் குரு இருக்கார், ராசிநாதன் குரு பார்க்குறாரு. பெரிய நெகட்டிவாக கெட்ட விஷயமோ அசிங்கமானமோ தேவையில்லாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்காது. சில நல்ல விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, சரிங்களா? ஏன்னா 5ஆம் அதிபதி நல்லா இருக்காருங்க. பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி நல்லா இருக்காரு, ராசிநாதன் புதன் நல்லா இருக்காரு, பாக்கிய அதிபதி சனி வந்து நல்லா இருக்காரு. அப்போ திரிகோணாதிபதி இந்த ட்ரையாங்கிள்க்கு உண்டான கிரகங்கள்லாம் நல்லா இருக்கிறதுனால, சனி புதன் சுக்கிரன் எல்லாம் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். போன பிப்ரவரி மாதத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்தால் மட்டும்தான், சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தது பொதுவான பலன், ராசி பலன் பார்க்குறோம், கோச்சாரத்தை வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன கிரக அமைப்பு இருக்குது, என்ன கர்மா வாங்கிட்டு வந்தீங்க, என்ன அமைப்பில் இருக்குது, உங்களுக்கு நல்லது நடந்துட்டு இருக்கா, கெட்டது நடந்துட்டு இருக்கா, உங்களுக்கு நல்ல தசாபுத்தி போகுதா, இல்லை கெட்ட தசாபுத்தி போகுதா, 6ஆம் அதிபதியா, 8ஆம் அதிபதி தசாபுத்தி போகுதா, பாவகிரகங்களோட தசாபுத்தி போயிட்டு இருக்கா, அதெல்லாம் பார்த்தா தான் நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை, சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியம். ஏன்னா கோச்சார பலன் வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது. அதாவது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் வாங்கிட்டு வந்த வரம், அதுக்கு தகுந்த என்ன வரம் வாங்கிட்டு வந்தாங்களோ, என்ன கர்மம் வாங்கிட்டு வந்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ அவங்களுக்கு வாழ்க்கை போயிடும். அது ரொம்ப முக்கியம், சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.